என்ன புவனா, வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. மகாராணி ஒய்யாரத்தில் ஹாயா படுத்து கிடக்குறா. எங்க அக்கா இல்லைங்கிற திமிரா? அண்ணி அண்ணி அண்ணி, பாத்தியா? நீ கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம எப்படி உறங்குதானே. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி உறங்குவா? அவ மோரையில தண்ணிய கோரி ஊத்து. ஐயோ பொறிச்சித்தி, நான் எழுப்புறேன். அண்ணி அண்ணி. என்ன புவனா, டயர்டா இருந்துச்சு, அதான் அசந்து தூங்கிட்டேன். என்ன, ஒரு கப்பு காஃபி கொண்டு வா. ஹோ, மகாராணிக்கு காஃபி கேக்குதா? காஃபி ஏன், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இப்படி வேற ஏதாவது போட்டு தரவா? இல்ல காபி போதுமா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, நான் பூனா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அடி சிறப்பால அப்படியே ஏறி மிதிச்சேன்னு வச்சுக்க, சட்னி ஆயிருவேன். ஏண்டி, நானும் குளிச்சுட்டு புடவையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டேன். இன்னும் நீ 2 பாத்திரத்தை சினுக்கு சினுக்குன்னு கழுவியா? வேற வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதையுமே காதுல வாங்காம திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த முண்டக்கண்ணை நோண்டி போடுவேன் பார்த்துக்க. ஆளப்பாரு, ஆளை பார்த்தா அளவு மாதிரி, வேலையை பார்த்தா இளவு மாதிரிம்பாங்க. எனக்கு என்னமோ நீ ஒழுங்கா வேலை செய்யற மாதிரி தெரியல. சட்டு புட்டுன்னு முடி, இப்ப நான் வருவேன். சி, சனியும் பிடிச்சவ. என்ன வேவு பார்க்கனே, இவ ஆத்தாலும் அப்பனும் பெத்து விட்டுருப்பாங்களோ. அஸ்வினி, நேரம் ஆகுது, வாடா போவோம். ஐயோ அப்பா, போடுப்பா. எவ்வளவு அழகா மண்டை ஆட்டிட்டு இருக்குது. ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. என்னல ஏ தம்பி, உனக்கு பாம்பை பார்த்ததும் பயமா இல்லையா? எங்களுக்கெல்லாம் தொட நடங்கி போய் நிக்கிறோம். நீ என்னன்னா ஆடு பாம்பு விளையாடு பாம்புட்டு கிடக்க. ஐயோ ஆச்சி, சும்மாலாம் பயப்பட கூடாது. அவனுங்க அது சாடி எடுக்குது. ஆடு ஆடாம உட்கார்ந்து இருக்கு. அது ஒன்னும் செய்யாது தெரியுமா? அண்ணே, அது ஒன்னும் செய்யாதுலானே. அது இப்பெல்லாம் ஒண்ணு செய்யாது தம்பி. அதுகிட்ட யாராவது வம்பு பண்ணுனா கொத்திரும். பாத்தீங்களா, அதுகிட்ட நம்ம வம்பு பண்ண கூடாது. நான் பாட்டு தானே பாடுறேன். ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே. இல்ல அஸ்வினி, சும்மா இல்ல, அது பாட்டாலே பயமா இருக்கு, கடுப்பா வட இருக்கு. கச்சி கச்சி வச்சிருப்பது. வா போவோம். அண்ணே, அழகா எடுக்கிறேன், சும்மா எடுக்கிறேன். இது பாக்குறதுக்கு எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? அது அப்படியே கூடக்குள்ள சுத்தி 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 உட்காந்துருக்கு. அது வெளியே வராது தெரியுமா? டேய் அஸ்வினி, நீ இப்ப வரப்பறியா இல்லையா? ஐயோ, ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு முத்தம் குத்திட்டு வந்துடுறேன் சரியா? என்னது, முத்தம் கொடுக்க பிரியா? ஏல இல்ல தம்பி, நீ என்ன லூசால? பாம்புக்கு யாராவது முத்தம் கொடுப்பாங்களா? சும்மா இடல, லூசு தனமா என்ன கேட்டு பண்ணிட்டு இருக்காத. அது காட்சி வச்சிருந்தா தெரியுமா? ஐயோ அண்ணே, அதுக்கு முத்தம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காத. இடு, முத்தம் குத்திட்டு வரேன். அண்ணே, இவன் பேர் என்னது? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா? இவன் பேரு மைக் டைசன். 30 பேரை கடிச்சு வச்சிருக்கான். அதனால இவனுக்கு பேரு மைக் டைசன். ஓ, அம்பட்டு பெரிய சூர புள்ளியா விடு. மைக் டைசன், மைக் டைசன், ஐ லவ் யூ. மைக் டைசன், நாளைக்கு நம்ம சந்திப்போம். இன்னைக்கு எங்க அப்பாக்கு ஏதோ வேலை இருக்கான். பாய் பாய். இரு, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையோ? என்னல பண்ணிட்டு இருக்க? ஏய் கெளுத்தி மீனு, நீ இங்கடா இருக்கியா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. என்ன பயமா? மைக் டைசன் எந்திரிச்சு வந்துட போறான். சரி, ஸ்கூல்ல பாப்போம். பாய். இல்ல, என்னைய பார்த்து கெளுத்தி மீனும்பியோ? ஸ்கூலுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ, கெளுத்தி மீன் நான் சொன்னேன், கெண்டை மீனுன்னு சொல்ல மாட்டேன். பாய் கெண்டை மீன், பாய். தம்பி, என்னத்துக்கு அந்த பிள்ளை நக்கல் அடிக்கிற? அவ பேரு மீனா தானே? அவளை என்னத்துக்கு மீனு மீனுங்கற? ஆமாண்ணே, அவ பேரு மீனா தான். நான் தான் செல்லமா கெளுத்தி மீனு கெண்டை மீனுன்னு பாட வச்சிருக்கேன். அதான் அவளுக்கு செல்லமா கூப்பிடுவேன். இப்ப எல்லாரும் நிக்கிறாங்கன்னா அவளுக்கு கோவம் வந்துட்டு. எல்லாரும் இல்லாத நேரம் எப்படி சிரிப்பா தெரியுமா? உன்னையெல்லாம் மாத்தவே முடியாதுல. டேய் போதும்டா, அந்த பிள்ளைய பார்த்து எதுக்குடா இப்படி நக்கல் அடிக்கிற? ஐயோ அப்பா, இது நக்கல் இல்ல, இது அவளுக்கு நான் வச்சிருக்க செல்ல பேர் தெரியுமா? பாய் கெளுத்தி மீன், பாய் கெண்டை மீன். நாளைக்கு கிளாஸுக்கு வா, அப்படா இருக்கு.
அப்ப நாளைக்கு சந்திப்போம்.